பொன்னி. ஆ என்னங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆ என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல சமையல் வேலை ஆரம்பிச்சிட்ட? ஒண்ணு இல்லைங்க, பவுனு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கா. நான் கூட வெளியில போகணும், அதான் சமையல சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலான்னு. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போகாம இருந்தாதான் என்ன? என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல பொன்னி, பவுனு வெளியே போயிருக்கான்னு சொல்ற. ஒரு சேஞ்சுக்கு நான் சமைக்கலான்னு இருக்கேன். சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இந்த கைவாட்டம் சரியா வராது. நீ கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணினா நானே சமைச்சிருவேன். என்ன புதுசு புதுசா ஏதேதோ சொல்றீங்க? அது என் பொண்டாட்டிக்கு என் கையால சமைச்சு போட்டு அவர் ரசிச்சு சாப்பிடறத பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. கூட இருந்து ஹெல்ப் தான் பண்ணேன். சரி, பண்ணணும்னு சொல்றீங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். குட். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஆ வேணாம், நீ சொல்ல வேணாம். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியும். சமைச்சு அசத்துறேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போ வரேன். சமைக்கிறேன்னு அங்க எங்க போறீங்க? ஆ நான் சமையலுக்கு ரெடி. ஆரம்பிக்கலாமா? என்ன, ஓகே தானே? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எப்ப சமைக்கிறது? இப்பதான். ஒரு அசிஸ்டன்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? எடுத்துட்டு வா. ஐயோ. பாத்து பாத்து பாத்து. நான் பண்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, அதெல்லாம் செட் ஆகாது, முதல்ல வைங்க. இதெல்லாம் முதல்ல செட் பண்ணி வச்சு. இரு, நான் தான் சொல்வேன். இன்னைக்கு என்ன செம்ம விருந்து போல இருக்கு. ஸ்மெல் செம்மையா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி. அப்புறம் நீயே பாரு. பா, என்னம்மா ஹோட்டல்ல ரெடி பண்ற மாதிரி செம்மையா ரெடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் ரெடி பண்ணல, உங்க அப்பா தான் ரெடி பண்ணிருக்காரு. அப்படியா? அப்பா சமைப்பீங்களா? அப்பப்போ சமைப்பேன், அவ்வளவுதான். அப்பா, நீங்க சமைச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையப்பா. நிஜமாவே சமைப்பீங்களா? ஹேய், என்னடி கேள்வி இது? கல்யாணம் ஆன புதுசுல அம்மாக்கு சுத்தமா சமைக்க வராது. அதுக்காக தான் கையோட பவுனையும் என் கூட கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்ததுதான். அதெல்லாம் கத்துக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு சமைக்கிறேன்னா அதுக்கு இவர்தான் காரணம். பில்டப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேமா, சாப்பிடலாமா? ஏய், என் தம்பி எந்த வேலை பண்ணாலும் அத பேஸ்டா பண்ணுவான்.
ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. அது பேஸ்ட் இல்ல பெஸ்ட். அதான் அப்படி பண்ணுவா. சாப்பிடு சாப்பிடு நீ. இங்க வைப்பா. பா ஃபேண்டாஸ்டிக் பா. ம் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை விட செம்மையா இருக்கு. தேங்க்யூ. நானே மொத்தமா சாப்பிட்டு காலி பண்ண போறேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ம், ஆமாப்பா, பாண்டி பஜார்ல ரோட்டோரமா துணி கடை தானே நடத்திட்டு இருந்ததா சொன்னீங்க. நைட்ல எதுவும் ரகசியமா ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டிருந்தீங்க? ஏய், ஏய், சும்மா ரெடி. இங்க பாரு, அப்பா எவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்காங்க. அது ஒழுங்கா சாப்பிடாம கிண்டலா பண்ணிட்டு இருக்க, அடி வாங்குவ. அப்பா சும்மா சொன்னேன்ப்பா. சீரியஸா சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா. கடவுளே, இந்த குடும்பத்துல இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். இடியட், எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? இனிமே என் முகத்திலே முழிக்காத. அண்ணி, என்னாச்சு ப்ரோ? வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. நேர்மையாக என்னோட லவ் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். முடியாதுன்னு அவள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் பழக்கமானவங்க தானே, அப்புறம் என்ன? என்ன ப்ரோ தயங்குறீங்க? 3 நாள் முன்னாடி தான் மீட் பண்ணேன். பிடிச்சி போச்சு, அதான். ஆக இன்ஸ்டன்ட் லவ். ஊர் தெரியாது, பேர் தெரியாது, ஆனா ப்ரப்போஸ் பண்ணிடணும், அப்படிதானே ப்ரோ? தப்பு, அது ரொம்ப தப்பு. அவங்க அடிக்காம ஓகே சொல்லியிருந்தா கூட அதுக்கு பெரிய லைஃப் இருந்திருக்காது ப்ரோ. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்கா நீங்க யாருன்னு அவங்களுக்கும் அவங்க யாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியணும். ப்ரொப்போஸ் பண்ண மாட்டானான்னு அவங்களும் ப்ரொப்போஸ் பண்ணியே அவனங்கிற எண்ணம் உங்களுக்கும் தானாவே வரணும். ஓஹோ, அப்புறம் சொல்லி பாருங்க ப்ரோ உங்க லவ்வ. தேங்க்யூ ப்ரோ. பாசே. ம்? ஏய், இல்ல பாசே, லவ்வ பத்தி இவ்வளவு அழகா அட்வைஸ் பண்றீங்களே, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா பாஸ்? ஓ எஸ், லவ் பண்ணிருக்கேனே. யார பாஸ்? அதுவா, அது ஒரு பொண்ணு. ஏன் பாஸ், தங்கச்சியை பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஆனா தைரியமா பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் மட்டுமா லவ் பண்ண? பவித்ரா கூட தான் லவ் பண்ணா. ஓ, தங்கச்சியும் லவ் பண்ணுச்சா? அது தெரிஞ்சும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? டேய், பாஸ் நீங்க சூப்பர் பாஸ். டேய் லூசு, நான் லவ் பண்ணதே பவித்ராவை தான்டா. இன்னைக்கு தான் எக்ஸாக்டா நாங்க லவ் ப்ரொபோஸ் பண்ண நாள். சரி, நானும் பவித்ராவும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் கடையை பத்திரமா பாத்துக்கோங்க. வா பவித்ரா. பாய் ஐஷு. இது தெரியாம காலங்காத்தால Bye. பல்பு வாங்கிட்டேனே. என்னத்த சொல்ல? பாத்து. இங்க உட்கார். அப்புறம் சொல்லுங்க. சொல்லணும். சொல்லுங்க.
அது வந்து வந்து ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. சார் ஆர்டர். அது பசி இருக்கு, பசி இல்லாத மாதிரியும் இருக்கு சிஸ்டர். நீங்களே ஏதாவது கொடுங்களேன். என்ன ஐசுமா சிரிச்சுக்கிட்டே வரீங்க? அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். ஏதோ சொல்றான், ஆனா தடுமாறுறான். ஆனா லவ் பண்றேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு மாட்டேன்னு சொல்லிருங்கிற பயம் எல்லா பசங்களுக்கும் இருக்குதானம்மா? சரி அதை விடுங்க, இப்ப என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க. என்ன வேணாலும் கொடுங்கன்னு சொல்றான். அப்படியா? இவ்வளவு சொல்லிட்டான்ல, நீங்க கவலையை விடுங்க. அவனோட ஆர்டரையும் கொடுத்துருவான், அவனோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருவான். என்ன பண்ண போற சின்ன தம்பி? யூ வெயிட்டிங், ஐ ஆம் குக்கிங், அப்புறமா யூ சீயிங். ஓகே. இந்தாங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. பாசே, இப்போ உங்க பிளேட்டை அவங்களுக்கும் அவங்க பிளேட்டை உங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. அட என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, மாத்திக்கங்க. இப்ப திறந்து பாருங்க பாப்போம். இத சொல்றதுக்கா இவ்வளவு போராடினீங்க? காதல்ங்கிறது என்ன பாஸ்? ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறது, அக்கறையா இருக்கிறது, வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கைவிடாம இருக்குது. இது நல்ல விஷயம் தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யறதுக்கு அமைதியை தேடுறீங்க, அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு தயங்குறீங்க? தேங்க்ஸ் ப்ரோ. என் மனசுல இருக்கிறத எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தோசை மூலமா ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. அவன் மனசு எனக்கு புரிஞ்சிருந்தாலும் அவன் எப்போ வார்த்தையா சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓ, நானும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் சொல்லாம சாவடிச்சிட்டு இருந்தான். இப்போ நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே? ராஜாராம் சார். ராஜாராம் சார். அட என்ன அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் அதிசயமா காலையில வாங்க. வந்திருக்கீங்க. வாங்கண்ணே வாங்க. என்னண்ணே எல்லாரும் சாப்பிடுறீங்களா? அம்மா, சாப்பிட்ற மனநிலையில நாங்க யாரும் இல்லம்மா. நாங்களே மில்ல யாராவது ஒரு சேட்டுக்கு வித்துட்டு இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிட்டு காசி ராமேஸ்வரம் போயிடலான்னு இருக்குமா. ஐயோ என்னன்னு நீங்க, தொழில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் வர்றது எல்லாருக்கும் சகஜம் தானே. அதுக்காக இப்படியான பேசுவீங்க? பொன்னியம்மா, அந்த மாயா இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லம்மா. மில்லு ஓனருங்கெல்லாம் உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. இந்த தேர்தலில் நின்று எங்க வாழ்க்கையை காப்பாத்துங்கம்மா.
அது இல்லைன்னு நானும் எலெக்ஷன்ல நிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல இருக்கிற கஷ்டங்களை இவர் கொஞ்சம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அதனாலதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். கஷ்டம்தாம்மா. ஆனா நீங்க போட்டி போடலன்னா எங்களால வாழவே முடியாதுமா. ஐயா, ஏற்கனவே பொன்னிக்கு குடும்ப பொறுப்பு, ஆபீஸ் பொறுப்புன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. மேற்கொண்டு அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. மாயாவால நீங்க படுற கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம வேணா ஒன்று பண்ணுவோம், வேற ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவோம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவரை ஜெயிக்க வைப்போம். ஆனா தயவு செஞ்சு பொன்னியை மட்டும் இந்த எலெக்ஷன் நிக்க சொல்லாதீங்க. அதான் நான் ஏன்னு கேக்குறேன். ராணியக்கா வந்துட்டாங்க ராணிமா. வாங்கக்கா. வாங்க ராணிமா. அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். என்ன நியாயம் ராஜாராம்? யாரோ ஒருத்தரை நிப்பாட்டுவீங்க, அவங்களோட செலவெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா பொன்னி மட்டும் அந்த இடத்துல நிக்க கூடாதா? அப்படி என்ன பொன்னி அந்த பதவிக்கு தகுதி இல்லாம போயிட்டா? ஐயோ, நான் தகுதி இல்லைன்னா சொல்லமா. வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியாதே, அதுக்காக தான் சொன்னேன். ஏன் பொன்னி, இந்த வீடும் கம்பெனியும் ரெண்டுத்தையும் பாத்துட்டு இருக்கிய, வீட்டு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கம்பெனில ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் நான் எந்த தப்பும் பண்ணதில்லக்கா. நல்லா தான் பாத்துக்கிறேன். ஏன் நீ இந்த பொன்னி டெய்லி கம்பெனிக்கு போறதுனால உங்களை பாத்துக்கிறது இல்ல, பிள்ளைங்களை பாத்துக்கிறது இல்ல, ஏன் ராஜாராம பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சிருக்காளா? அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு நாக்கு வெந்து போயிடும் ராணிமா. வீட்டு வேலையிலயும் குறை வைக்கல, கம்பெனி வேலையிலயும் குறை வைக்கல, அப்புறம் இன்னொரு பொறுப்பு எடுத்து செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ராஜாராம்? அது கஷ்டம்னு இல்லைம்மா. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம், பொது வேலையிலெல்லாம் நாம் எதுக்கு தலையிடணும்? அது தேவையில்லாத தலைவலி. அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ ராஜாராம், நீங்களா இப்படி பேசுறீங்க? எத்தனை தான தர்மம் பண்ணிருக்கீங்க, எத்தனை கோயில் திருப்பணி பண்ணிருக்கீங்க, நீங்க இப்படி பேசலாமா? எனக்கு என்னமோ இது நீங்க பேசுற மாதிரி தெரியல, உங்களுக்குள்ள இருந்து வேற யாரோ பேசுற மாதிரி தெரியுது. என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? இல்லம்மா, ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம்னு தான் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருது. அதனாலதான் ராஜாராம், உங்களை தேடி வந்திருக்காங்களே, உங்களுக்கு இவங்கள நல்லா தெரியும். உங்கள மாதிரி ரொம்ப அந்தஸ்தா வாழ்ந்தவங்க. மாயா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவங்கள கிட்டத்தட்ட ரோடுக்கு கொண்டு வந்திருக்கா. மாயா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கா. அந்த கம்பெனியே அவங்களே விட்டுட்டு போற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. இந்த பாருங்க, மாயா இல்லாம போய் பொன்னி மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து நின்னாதான் நாங்க உயிரோட இருப்போம்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் சொன்னா பொன்னியும் நீங்களும் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா என் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. நான் தான் சரி நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இவங்களோட வாழ்க்கையும் இவங்களோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. இவங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ராஜாராம்? பொன்னி அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரியா நிக்க போறாங்கிற விஷயம் மறுபடியும் அவ கோவத்தை பெருசா தூண்டி விட்டுருக்கு மாப்ள. எலெக்ஷன்ல பொன்னி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்லை உடுப்பேன்னு சொல்றா மாப்ள அவ.
நான் சின்ன வயசுல இந்த பாரத கதையை கேட்டிருக்கேன். அதுல தர்மர் கிட்ட பாவியிலேயே பெரிய பாவி யாருன்னு ஒரு முனிவர் கேட்பாரு. நீதியா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், அநீதியா நடந்துக்கிறவன் தான் பாவியிலேயே பெரிய பாவின்னு தர்மர் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில நம்ம பாவியா இருந்துடக்கூடாது ராஜாராம். நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஏங்க, என்னங்க நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? இந்த தொழில் தானே நமக்கு எல்லாமே. இது மூலமா தானே நாம வளர்ந்துருக்கோம். அதுக்கு ஒரு நியாயம் பண்றது தானே நமக்கும் தர்மம். சொல்லுங்க. ராஜாராம், இவ்வளோ பிடிவாத பிடிக்காதப்பா. ராணிமா சொன்ன மாதிரி இவங்களோட கண்ணீர்லாம் நம்மள சும்மா விடாதுப்பா. என் மேல அவளுக்கு இருக்கிற கோபத்தை விடவும் பல மடங்கு பொன்னி மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிறா மாப்பிள்ள. தொடர்ந்து பொன்னிக்கிட்ட தோத்து தோத்து ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா மாப்பிள்ள அவ. ராஜாராம், உங்க குடும்பத்துக்கு நான் என்னைக்காவது கெடுதல் சொல்லிருக்கேனா? இல்ல ராணிமா. அப்ப நான் சொல்றேன், பொன்னி மாயாவை எதிர்த்து போட்டி போடணும். அது உங்களுக்கும் நல்லது, பொன்னிக்கும் நல்லது. என்ன சொல்லுங்க? சரியா சரியா? தேங்க்ஸ்க்கா. வா ஸ்வேதா, உனக்கு என்னம்மா ஆச்சு? எதுக்காக என்ன உடனே கோயிலுக்கு வர சொல்லி அடம் பிடிச்ச? ஏண்டி, கோயிலுக்கு தானே வர சொன்ன, அதுக்கேண்டி இவ்ளோ அழட்டிக்கிற? அலட்டிக்கலம்மா, உனக்கே தெரியும் அங்க வீட்ல நாமினேஷன் பிஸில இருக்காங்க. வீடே பிஸியா இருக்கும்போது நான் மட்டும் இப்போ இங்க வந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நியாயமா இன்னைக்கு அவங்களை எல்லாம் வர வச்சுதான் நான் பூஜையே பண்ணிருக்கணும். இது உன் குழந்தை சம்பந்தமா பண்ற பூஜை மட்டும் இல்ல, அண்ணியும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரியா உட்காரணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே. என்னது, குழந்தை சம்பந்தமான பூஜையா? ஆமா, மாப்பிள்ளையாவது வர சொல்லிருக்கலாம். எங்க உன்னை 10 நிமிஷம் வந்துட்டு போடின்னு சொன்னதுக்கே இந்த ஆட்டம் ஆடுற. ஏம்மா, எல்லாரும் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் குழந்தைய பெத்துக்கிறாங்களா? ஏமா இப்படி இருக்க? அடியே, இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். நடக்கிற வழியில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம கண்ணுல நல்லது மட்டுமே காட்டணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் கோயில், சாமி, பூஜை எல்லாமே. மா, உன் நம்பிக்கைய நான் எப்பவுமே தப்புன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் ஏமா இப்படி அவசரப்படுறேன்னு தான் கேக்குறேன். அவசரம் இல்ல ஸ்வேதா, எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கட்டும். ஆனா நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கணும்ல. ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் கால நேரம்னு ஒண்ணு தனியா இருக்கு. இன்னைக்கு உன்னை இந்த கோவில்ல சாமி முன்னாடி நிறுத்தி பூஜை பண்றதுல கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும். அதுக்குதான் இவ்ளோ அவசரம். என்னம்மா நீ, எந்த காலத்துல நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இனி நீ என்னதான் சாமியை போட்டு தொல்லை பண்ணாலும் எனக்கு வயித்துல குழந்தை உண்டாக போறதே இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஸ்வேதா, ஏமா என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்னும் இல்லம்மா, நான் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். திடீர்னு புத்திசாலியா பேசுவ,
இல்லனா அடிமுட்டாளா பேசுவ, அப்படிதானே? இங்க பாரு, வாய மூடிக்கிட்டு சாமி மேல கவனம் வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டா போதும், சரியா? வா வாமா. சாமி வாங்கோ வாங்கோ. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? நீங்க கோயில 3 தடவை சுத்திட்டு வாங்கோ, அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சாமி. வாங்க. வா ஸ்வேதா. உயிர் பிச்சை தருபவளே போற்றுவோம், ஊர்வடி திருப்பவளே போற்றுவோம், எட்டு திக்கும் வென்றவளே போற்றுவோம், ஏகாந்த முத்துமாரியே போற்றுவோம், ஏழையர் அன்னையே போற்றுவோம், ஒற்றுமை காப்பவளே போற்றுவோம், ஓங்கார வழியே போற்றுவோம். கடவுளே, கடைசியில நான் உன்னையும் ஏமாத்துறேனா? வெள்ளை மொழியாளே போற்றுவோம், கீர்த்தி அளிப்பவளே போற்றுவோம், குங்குமநாயகியே போற்றுவோம், குறை தீர்ப்பவளே போற்றுவோம், கைகுலுப்பவளே அம்மா தாயே, என் பொண்ணு சீக்கிரமே அம்மாவாகணும். அதுக்கு நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். இத தினசரி உங்க மகளையும் மருமகனையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சாமி. நீங்க மனசார வேணுண்டு இத அந்த மரத்துல கட்டிட்டு போங்கம்மா. நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு தான் நாமினேஷன் பண்ணுறதுக்கு கடைசி நாள். பொன்னி பரபரப்பாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நாமினேஷன் பண்ணிடுவா போல் இருக்கே. எப்படியும் தடுத்து நிறுத்திடுறேன்னு மாமாட்ட வாக்கு கொடுத்துருந்தேன். தடுத்து நிறுத்தி தான் வச்சிருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் ராணிமா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்களே. இப்போ பொன்னியும் மாயாவும் நேரடியாக மோதிக்க போகிறாங்க. இப்போ மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே.
என்னங்க என்னங்க என்ன என்ன இவ்ளோ யோசனையில இருக்கீங்க? என்ன ஆச்சு? இல்ல இது எந்தெந்த கம்பெனில இருந்து எவ்வளவு பணம் வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நீ கூப்பிட்டது காதுல கேட்கல. என்னங்க நீங்க கண்ணு முன்னாடி லேப்டாப் இருக்கு, அத 2 தட்டு தட்டுனீங்கன்னா அது சொல்லிட போகுது. ம். சரி இத பாருங்க, நாமினேஷன் பண்றதுக்கு போறோம்ல, அதுக்கு நான் கொஞ்சம் கெத்தா போகணும். சோ இந்த புடவையில எந்த புடவை நல்லா இருக்கும்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. கடவுளே, ஏதாவது பண்ணி பொன்னியை இந்த எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும். இல்லைன்னா தேவையில்லாம மாயாவோட பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், அவளோட சாபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கடவுளே, இதிலிருந்து எப்படியாவது பொன்னியை வெளியே கொண்டு வந்துரு. ஏங்க உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. புடவைய செலக்ட் பண்ண சொன்னா இவ்ளோ யோசிக்கிறீங்க? உனக்கு பிங்க் கலர் தான் நல்லா இருக்கும், அந்த பிங்கையே கட்டிடு. பிங்கா? என் கையில பிங்கே இல்லையேங்க. எந்த பிங்க நீங்க சொல்றீங்க? அது கையில இல்லைன்னா என்ன, வார்ட்ரோப்ல இருக்கும்ல. நீ கூட அன்னைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தியே, நான் கூட நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆ சரி, அப்ப நான் அதே கட்டிட்டு வரேன். ஆ ம் சரி. வேலுச்சாமி மாமா வேற வார்த்தைக்கு வார்த்தை 2 பேருமே என்னோட பொண்ணுங்க, 2 பேருமே என்னோட ரத்தம்னு சொன்னாரு. அந்த உண்மை தெரியாம அக்காவும் தங்கச்சி எதிர்த்து எதிர்த்து போட்டி போட போறாங்க. இது எங்க போய் நிக்கும்னு தெரியலையே. என்னங்க இது பாருங்க, நீங்க பாட்டு கிளம்பி போயிடாதீங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். நான் எதுக்கு பொண்ணு அங்கெல்லாம், நீ போயிட்டு வா. என்னங்க இப்படி சொல்றீங்க? யூனியன் எலெக்ஷனுக்கு நாமினேஷனுக்கு போறோம், உங்க கூட சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். சேம்பருக்கு போறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு இல்ல, உங்க கூட சேர்ந்து போனா கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல, அதுக்குதான். பொண்ணே, நீ போனாலே கெத்தா தான் இருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் நேரம் அங்கே வந்துடுறேன். நீ கிளம்பு. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா, மரம் இங்க இருக்கு, இங்கதான் தொட்டில் கட்டணும். என்ன ஸ்வேதா? மா, ஏதோ பூஜை பண்ணணும்னு வர சொன்னியேன்னு வந்தேன். சொன்ன மாதிரி பூஜையிலயும் உட்கார்ந்தேன். இங்க தொட்டில் கட்டணும் அது இதுன்னு ஏம்மா? உனக்கு என்னதான் ஆச்சு? கோவிலுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. ஒன்னொன்னுக்கும் உனக்கு விளக்க சொல்லி செய்ய வைக்கணுமா? மா, அப்படி இல்ல. உன் நம்பிக்கை தப்பில்ல. ஆனா அது ஏன் மேல திணிக்கிற? திணிக்கிறேனா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாவுடைய பரிதவிப்பு, எதிர்பார்ப்பு எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு ஸ்வேதா. எப்படியாச்சும் நடந்துட்டு போட்டுன்னு ஒதுங்கி போறதுக்கு இது வேற ஒண்ணும் இல்ல, குழந்தை விஷயம். காலம் தள்ளி போனா எல்லாமே பிரச்சனை ஸ்வேதா. எதுக்குமா இவ்ளோ பேசிட்டு இருக்க? உங்களுக்கெல்லாம் வர வர என் மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்குல்ல, அப்படிதானே? அப்படி இல்ல ஸ்வேதா, வழிவகைகளை தேடி தேடி ஒவ்வொன்னா செஞ்சாதானே பிறக்கிற புள்ள ஆரோக்கியமாவும் பெத்தெடுக்கிற நீயும் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். ஸ்வேதா, மனசார வேண்டிக்கிட்டு தொட்டில அந்த மரத்துல கட்டு ஸ்வேதா. வாமா, வான்னு சொல்றேன்ல, வா வா, இங்க கட்டு கட்டு ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா யோசிச்சுக்கிட்டே இருக்க? மனசார வேண்டிக்கிட்டு கட்டுமா. கட்டு. கடவுளே,
ஸ்வேதா, அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இந்த மரத்தை சுத்தி வா. போடி. கடவுளே, அவளுக்கு நல்லபடியா குழந்தை பாக்கியம் உண்டாகணும். மாதாயே. ஐயோ, அம்மா தாயே, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. கடவுளே, என்ன ஸ்வேதா, உன்னை மனசார வேண்டிக்கிட்டு தானே கட்ட சொன்னேன். ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ கடவுளே. ஸ்வேதா, நல்ல மனசார வேண்டிக்கிட்டு கட்டுமா. பாத்து வா. ஐயோ கடவுளே. இப்போ சந்தோஷமா? ஏண்டி இப்பவே இந்த தொட்டில்ல என் பேர குழந்தை படுத்து தூங்குற மாதிரியே இருக்க. சரி வா. என்ன என்ன பூஜா, இங்க நின்னு பாத்துட்டு இருக்க? என்ன மேடம், உங்க கூட போட்டி போட நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தரையும் காணோம். ஓ, அப்ப நீ வேற யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் வந்தியா? பூஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இத பாரு, அசோசியேஷன்னா மாயா, மாயானா இந்த அசோசியேஷன், புரிஞ்சுக்கோ. நீங்க சொன்னீங்கன்னு ரகசியமா கருத்து கணிப்பு நடத்துறதுக்காக மில் ஓனர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசின மேடம். உங்களை பத்தி 100 குறை சொன்னாங்க. அதனால தான் யாராவது எதிர்த்து நிக்க வருவாங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் மேடம். குறை சொல்லுவாங்க பூஜா. இவங்களுக்கு யார் மேலதான் குறை இல்ல சொல்லு? இன்ஃபேக்ட் குறை சொல்ற அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்கள ஆள்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் பூஜா. இந்த திடீர்னு கிளம்பின பொன்னி அவங்க உங்களை எதிர்த்து நிப்பாங்கன்னு நினைச்ச மேடம். ஆனா அவங்கள கூட ஆளை காணமே. இது அவளோட சொந்த கிராமம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் 10-15 வேலை வெட்டி இல்லாத பசங்களை சுத்தி நிப்பாட்டிக்கிட்டு இங்க எல்லாமே பொன்னிதான், எல்லா மரியாதையும் பொன்னிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு ஜால்ரா போடுறதுக்கு. இது பல 100 மில் அதிபர்களோட உழைப்பாலையும் அறிவாலையும் உண்டானது. இங்க பொன்னி மாதிரி ஆள்ற சில்ற ஆளுங்கெல்லாம் நுழையவே முடியாது. சரி வாங்க மேடம், போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம். ஓ, அப்படியெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. சரி, நீ கிளம்பு. ஓகே சார். வாங்க மேடம். ஹலோ. உட்கார். என்ன மிஸ்டர் ராஜசேகர், நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஏதோ பெரிய கூட்டமே இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். பாவம், தனியா உட்காந்து ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த எலெக்ஷனே தேவையில்லாத எலெக்ஷன். உங்களை எதிர்க்க யார் வருவாங்க மேடம்?
அப்புறம் என்ன அன்ன போஸ்டா நான் ஜெயிச்சிட்டேன்னு எழுதி கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். முறைப்படி நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணிடுங்க மேடம். வேற யாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணலன்னு அனௌன்ஸ் பண்ணி மறுபடியும் உங்களையே செக்ரட்டரி போஸ்ட்ல உட்கார வச்சிடுறோம். இதுதானே எல்லா வருஷமும் நடக்கிறது. அதுக்கு தான் போட்டி போடுறதுக்கு நான் வந்திருக்கேன். இத்தனை நாள் ஏமாந்தே வாழ்ந்தவங்க காலமா இருக்கலாம். ஆனா இனிமே எல்லாத்துக்குமே ஒரு போட்டி தேவைப்படுது. நீங்களா எழுதின விதியெல்லாம் கொஞ்சம் திருத்தி மாத்த வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த நாமினேஷன். பொன்னி, உன் தகுதி தெரிஞ்சுதான் நீ இங்க வந்திருக்கியா? மாயா, ஏன் தகுதி மேல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு என்னெல்லாம் தகுதி தேவைப்படுதோ அதை விட அதிக தகுதி என்கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பதவியில ஏற்கனவே உட்கார்ந்திருந்தவங்களை விட சில தகுதி எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. என்ன தெரியுமா? நியாயம், நேர்மை, மனசாட்சி, இதெல்லாம் தான். நீ எலெக்ஷன்ல நிக்க போறேங்கிறது உன் அப்பா, அதான் மிஸ்டர் வேலுச்சாமிக்கு தெரியுமா? மாயா, இப்ப எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசிட்டு இருக்க? உன் அப்பாவுக்கு தெரியுமா? உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? அப்புறம் உன் குடும்பத்துக்கு தெரியுமான்னு கேக்குறேன் பொன்னி. ஏன்னா உனக்கு என்ன தெரியலனாலும் அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமே. நான் உன்ன மாதிரி தனி மரம்னு நினைச்சியா? இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கும் எதுவா இருந்தாலும் கூட இருந்து தோள் கொடுக்கறதுக்கும் என் புருஷன், என் அப்பா, என் குழந்தைங்கன்னு ஒரு தோப்பே என் பின்னாடி இருக்கு. அதனால உன்ன மாதிரி எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. என்னோட நீ மோதினா என்ன ஆகுங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நீ பாப்ப. அப்படியா? பாத்துரலாம். பாத்துரலாம். ராஜசேகர், அந்த லெட்டர் கொடுங்க. ஓகே மேடம். கையெழுத்து போடட்டும். மேடம் நீங்க சைன் பண்ணுங்க. சரி. ஓகே மேடம். அதோ பாருங்க, அங்க உட்காந்துருக்காரு. சார் வணக்கம் சார். வாங்க சங்கர். வணக்கம் ராஜாராம். உட்காருங்க. என்ன ராஜாராம் அதிசயமா இருக்கு? ஆபீஸ் இல்லைன்னா வீடு, அங்கதானே பொதுவா நம்ம மீட்டிங்லாம் இருக்கும். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? இல்ல, அங்க 2 இடத்துலயும் வச்சு பேச முடியாத விஷயத்த இங்க வச்சு பேசணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். அங்க பேச முடியாத விஷயமா? அப்படி என்ன ரகசியம்? அதுவும் உங்ககிட்ட? இல்ல, ரகசியம்லாம் இல்ல, பட் இது ரொம்ப அவசியம். அதான். சரி, அதுக்கு முன்னால நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா 2 சூப் சொல்லுங்க. மஷ்ரூம் சூப். 2 மஷ்ரூம் சூப் எடுத்துட்டு வாப்பா. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணு. ஓகே சார். அப்புறம் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அதான், இப்போ நடக்க போற இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல மாயா மட்டும்தான் நிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க தான் அன்ன போஸ்டா ஜெயிப்பாங்கிற சூழ்நிலை இருந்தது. இப்ப பொன்னியும் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருச்சுல,
அதனால பொன்னி தான் ஜெயிக்கும் ராஜாராம். நம்ம குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொன்னிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ராஜாராம். அண்ணே மெம்பர்ஸ் எல்லாம் மாயா மேலே செம கோவத்தில் இருக்காங்க. யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொன்னி அக்காக்கு தான் போடுவாங்க. சரி ராஜாராம், எதுக்கு இப்ப இந்த கேள்வி கேட்குற? என்ன யோசிக்கிறாருன்னு தெரியலையே. உங்களை இங்கே வர சொன்னதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் யாரும் பொன்னிக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்கிறதுக்காக தான். என்ன ராஜாராம், கண்டிப்பா நீங்க பொன்னிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன்னு பார்த்தேன். நீ என்னடானா ஓட்டு போடாதுன்னு சொல்ற? என்னண்ணே நீங்களே பொன்னி அக்காக்கு எதிராக வேலை செய்கிறீங்களே. என்ன சங்கர், நானே இப்படி வேலை செய்வேன். சங்கர், பொன்னி குடும்பம் குழந்தைன்னு வீட்டு மேலேயே கவனம் செலுத்தி வாழ்ந்துட்டு இருக்கவன். இப்போ திடீர்னு இப்படி ஒரு போஸ்டிங் அவளுக்கு ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் பொன்னி ரொம்ப சென்சிட்டிவானவன். அவள் எடுத்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பா. அதில் ஏதாவது குழப்பம் வந்துட்டா எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஆகிடுவா. அதனால தான் இந்த போஸ்டிங் வேணான்னு நான் முடிவு பண்ணேன். அவள் நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணம், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்றது, இது ரெண்டுமே சேர்ந்த சுயநலம்தான். எல்லாத்தையும் செய்யலான்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கலாம், ஆனால் அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்ல. பொன்னியோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த எலெக்ஷனில் அவள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இதை சொல்ற நீ நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே பொன்னிட்ட பேசியிருக்கலாமே. ஆமாண்ணே, எனக்கும் ஹெல்த் தான் முக்கியம்னு அக்கா கிட்டேயே சொல்லியிருக்கலாமே. சொன்னேன் சங்கர், ஆனால் அவள் கேட்கல. பொன்னிக்கு மாயா மேலே கோபம். டெண்டர் எடுக்கிற விஷயத்தில் மாயா பொன்னிக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்தா. அதெல்லாம் பொன்னி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டா. பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம்னு அவளால் புரிஞ்சிக்க முடியல. மாயாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீருவேன்னு பொன்னி ரொம்ப பிடிவாதமாக இருந்தா. எனக்கு இந்த போஸ்டிங் எல்லாம் விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொன்னியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவன் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தானே அசோசியேஷன் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அது ரெண்டுமே நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் உங்கள் 2 பேரும் இங்கே வர சொன்னேன். பொன்னிக்கு யாரும் ஓட்டு போடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் நான் என்ன ஃபீல் பண்ணுறது அப்படியே சொல்லி நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். பரவாயில்ல ராஜாராம், ஒவ்வொருத்தன் பொண்டாட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிறைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்றாங்க. ஆனா நீ அசோசியேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னோட மனசு யாருக்கும் வராது. ஆமாண்ணே, பொன்னி அக்கா மனசும் சங்கடப்படாமல் அசோசியேஷனுக்கு எது நல்லதோ அதை பண்ணுறீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. மாயாவை எடுத்து பொண்ணு ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காயை நவுத்தியாச்சு. உட்காந்து பேசலாமே. இந்த ஹோட்டலுக்கு தானே நம்ம பாஸ் வர சொன்னாரு. அவர் இன்னும் காணோம். இன்னும் வரலையோ? பரவாயில்ல, பாஸுக்காக நம்ம காத்திருக்கலாம். ஆனா நமக்காக தான் பாஸ் காத்திருக்க கூடாது.
சின்ன தம்பி எங்க இருக்க? பாஸ் நீங்க சொன்ன ஹோட்டலுக்கு வந்துட்டேன். சரி, சாமான் எதுவும் வாங்கணும்னு சொன்னியா, வாங்கிட்டியா? ஆ அதெல்லாம் வாங்கிட்டேன் பாஸ், கையில தான் இருக்கு. சரி, நம்ம ஹோட்டலுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால, அது ரொம்ப சந்துக்குள்ள இருக்கு. அதான். ஐயோ பாஸ், கடை வந்து எப்பவுமே 4 பேர் வந்து போற இடத்துல இருக்கணும். சந்துக்குள்ளலாம் போய் மாட்டிடக்கூடாது. அதான் வேணான்னு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டு இருக்கேன் சின்ன தம்பி. ஓ சரிங்க பாஸ், அப்ப வாங்க. சரி, நீ நிக்கிற ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கிட்ட தான் ஆர்டர் விஷயமா பேசணும். அதனால நீ அங்கேயே வெயிட் பண்ணு. பாஸ் வெளியே வெயிட் பண்ணவா இல்ல உள்ள போய் வெயிட் பண்ணவா? டேய், நீ உள்ள போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு, நான் வந்துடுறேன். என்ன? ஐயா இல்ல பாஸ், நான் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சு வெயிட் பண்றேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஏன்னா முதலாளி வந்தா தானே நானும் சாப்பிட முடியும். சரி, நான் வந்துடுறேன். சாரி சார், அந்த ஆள் தான் தள்ளி விட்டார் சார். சாரி சார், அந்த ஆள் தான் தள்ளி விட்டார் சார். சார் 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 புரியாம பேசாதீங்க சார். தெரியாம கால் வலிக்கு ஏதோ மேல தவறி விழுந்துருச்சு. வேணும்னே பண்ண மாதிரி அடிக்கிறீங்க. தெரியாம பட்டுருச்சா? முதல்ல இங்க எதுக்குடா வந்த? என்ன திருடிட்டு போலான்னு வந்த? மேல கொட்டினதும் இல்லாம தெரியாம பட்டுருச்சுன்னு அசால்ட்டா சொல்ற? சார் இங்க பாருங்க, இந்த மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். ஆறா கெட்ட கோபம் வருமா உனக்கு? கோபம் வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அன்னைக்கே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கோண்டா. எங்க புடிச்சு கொடுங்க. தம்பி, யாருக்கிட்ட பேசணும்னு பார்த்து பேசு. மரியாதையா பேசி பழகு. என்ன சார் மரியாதை இல்லாம பேசிட்டேன்? சும்மா போறவனை கூப்பிட்டு வச்சு அடிச்சு புட்டு மரியாதை கிரியாதங்கிறீங்க. சார் திருட்டு பையன் சார். ஒரு அப்பாவி பையனை ஏமாத்தி அடிச்சு பணத்தை புடிங்கிட்டு இருந்தான். நான் தான் இவன்றது பணத்தை புடிங்கி அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். டேய், திருட்டு பயலடா நீ. இல்ல சார். உனக்கு என்னடா இங்க வேலை? சார் நீங்க அன்னையில இருந்தே என்ன தப்பு தப்பா தான் சார் முடிவு பண்றீங்க. நான் இப்ப கூட பேசாம தான் சார் போயிட்டு இருந்தேன். என் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கீங்க. எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருந்த அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கட்டிடுவேன். சார் மரியாதையா நடந்துக்கங்க. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியறனால தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இதுவே எங்க ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முட்டி தூக்கி இருப்பேன். டேய், என்ன 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 முடிய தூக்கி ரவுடித்தனம் பண்ற? அடிக்காதீங்க சார். சார் ஏய், என்னடா கத்தி வச்சிருக்க? இல்ல சார், இது என்னடா பிளான் பண்ணி வந்திருக்க? சார் இது சார் என்ன திருட்டு வேலை பண்ற? சார் சார் இந்த கத்தி எதுக்கு வாங்கினேன்னு தெரியுமா? சும்மா சும்மா கை நீட்டாதீங்க சார். டேய், கையில கத்தியோட அலைஞ்சுகிட்டு இருக்க, என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்க? ராஜாராம், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். ஆமாண்ணே, போலீஸ் போன் பண்ணுங்கண்ணே. சார் 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 என்ன சார் பிரச்சனை? சார், உங்க ரெஸ்டாரண்ட்ல யார உள்ள விடணும்னு விவஸ்தையே இல்லையா? இங்க பாருங்க, பொறுக்கி மாதிரி இருக்கான், கையில கத்தியோட அலைஞ்சுகிட்டு இருக்கான். இவனை போய் உள்ள விட்டுருக்கீங்க. ஏங்க இங்க பாருங்க, சூப்பர்லாம் கொட்டி விட்டுருக்கான். சரி சார், வாஷ்ரூம்ல க்ளீன் பண்ணிடலாம். கோபப்படாங்க சார். சார்
இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீங்க என்ன பார்த்த நாள்ல இருந்தே என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பு பண்ணல சார். பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா அடிச்சே கொன்றுவேன். சார் 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 வேண்டாம் சார், விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். டேய் இவனை பிடிச்சி வைங்கடா. சார் சார் அண்ணே, வேணாம் வாங்க, சார். வாங்க, வந்து உட்காருங்க, நான் சார் பாத்துக்கிறேன். என்னோட வாங்க சார் சார், வாங்க சார் வேணாம் சார். வாங்க சார். இங்கே தானே இருக்குன்னு சொன்னா. சார் 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 கோச்சிக்காதீங்க, சாரி சார். என்ன சார் உங்க மன்னிப்பு வச்சு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஹோட்டலுக்குள்ள யார் யாரெல்லாம் அலோவ் பண்ணணும்னு விவசாய வேணாம். ஓரிக்கு பையன் ரவுடி பையெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க. பாத்தீங்களா சட்டையை பாத்தீங்களா? சார் சேட்டை கொடுங்க சார், வாஷ் பண்ணி கொடுக்க சொல்றேன். ஒரு பிசினஸ் மீட்டிங் பேசுற இடமா சார் இது? க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கு வேணாம், விடுங்க. இனிமே இந்த மாதிரிலாம் உள்ள அலோவ் பண்ணாம பாத்துங்க. தப்பு நடக்காம பாத்துக்கிறோம் சார். அவனை சும்மா விடாதீங்க, முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. சரி சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சாரி சார். என்ன விஷயம் பேச வந்தோம், மூடே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு ராஜாராம், எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? இல்லைங்க, அன்னைக்கே ஒருத்தன் பைசா புடுங்கிட்டு இருந்தான், நான் தான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அவனை போட்டு அடிச்சேன், போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு பாருங்க, கத்தி எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். என்ன செய்ய வந்தானோ தெரியல. சரிங்கண்ணே, ஹோட்டல் ஓனர் தான் அவனை போலீஸில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, கிளம்புங்கண்ணே, பார்த்துக்குவோம். அதானே, அவனை பற்றி நாம ஏன் பேசிக்கிட்டு. நான் சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் யாரும் பொண்ணுக்கு ஓட்டு போட வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொல்லி யாரையும் போட வேணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ராஜாராம், நீ கவலைப்படாத. பஸ் 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 விடுங்க. என்னங்க என்னங்க பிரச்சனைங்க? ஹலோ மிஸ்டர், இங்க என்ன பிரச்சனை? நீங்க யாரு? சார் நீங்க தானே இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர்? ஆமா சார், நான் தான் சார் சூர்யா. பொன்னி சிறுதானிய உணவகம் கால் கூட பண்ணியிருந்தேனே ஆர்டருக்காக. ஆமா பேசுனீங்க. ஆமா இவர் யாரு? சார் இவர் தான் சார் எங்க ஹோட்டலோட செஃப். வில்லேஜ் ஃபுட்டுக்கு ரியல் ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக இவரை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். அப்புறம் ஏப்பா இவர் கையில கத்திலாம் வச்சிருக்காரு? சார் இது கடைக்கு காய்கறி நறுக்கிறதுக்காக வாங்கின கத்தி சார். அவர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கை நீட்டுறாருன்னா நீங்களும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு ஹோட்டல் தொழிலாளிய இன்னொரு ஹோட்டல் தொழிலாளி புரிஞ்சிக்கலனா என்ன சார் அர்த்தம்? அத சொல்லிருக்க வேண்டியதானப்பா. எங்க சார் சொல்ல விட்டீங்க? ஆளாளுக்கு போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடிச்சிட்டாங்களா? யார் ஒன்று அடிச்சது? பாசு, அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் என்ன திருடன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சாருன்னு சொன்னேன்ல, அவர் இன்னைக்கும் என்ன இங்க பார்த்துட்டு மறுபடியும் அடிச்சிட்டாரு பாசு. தம்பி, நீங்க பண்ண மிஸ்டேக் அவர்கிட்ட சொல்லுங்க. இவர் அவர் மேல சூப்பை தட்டி விட்டாருப்பா. அவரோட ஷர்ட்லாம் சூப் ஆயிடுச்சு. சார் கால் தடிக்கு ஏதோ தெரியாம தட்டி விட்டேன் சார். அதுக்கு போயிட்டு என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாரு. ஏங்க ஏங்க ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக அவர் புரிஞ்சுக்காம அடிப்பாரா? யார் அவரு? எங்க இருக்காரு? இதோ இப்பதான் பாஸ் இங்கிட்டு போறாரு. வா. சார் பிரச்சனையை வளர்க்க வேண்டாமே, அவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் இருக்கணும் சார். இவன் மேல எப்படி சார் அவர் கை வைக்கலாம்? 2வது தடவை அடிச்சிருக்காரு. ஒருத்த முகத்தை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிய வேணாமா? இவன் அப்பாவி சார். அப்பாவினா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? அவர் யாரா இருந்தா எனக்கு நான் வச்சுக்கிறேன். வா. சார் 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 சார்
ஓகே நான் போய் கிளம்புறேன். சரிண்ணே. கிளம்பி போயிட்டாரு போல இருக்கே பாஸ். சட்டையை பிடிச்சி 2 வார்த்தை கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாரு. எப்படியும் கண்ணில் படாமல போயிடுவாரு. அப்ப பார்த்துக்கலாம். யார் அந்த பெரிய மனுஷன்? நானும் பார்க்குறேன். கை வைக்கிற உரிமை யார் கொடுத்தா? சரி விடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது ஏன் தேவையெல்லாம் வளர்க்கணும்? வாங்க நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம். தம்பி முதல்ல கத்தியை உள்ள வைங்க. வாங்க வா உள்ள போலாம். என்னங்க, நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டேங்க. ஓ அப்படியா? நீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வரல? நீங்க வராம நான் முத என் லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். அது ஒரு மீட்டிங் இருந்தது, அது முடியறதுக்கு லேட் ஆச்சு, அதான் வர முடியல. என்னங்க இருங்க, என்னங்க என்னங்க இது? சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு, முகமே வாடி இருக்கு, என்ன ஆச்சு? என்ன ராஜாராம், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ரெஸ்டாரண்ட்ல ஒரு முட்டா பைய சூப்பை மேல கொட்டிட்டான். சூப்பை மேல கொட்டிட்டாங்களா? ஐயோ, சூடா இருந்திருக்குமே, கொப்பளம் ஆயிடுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க சொல்றீங்க? ரெஸ்டாரண்ட்ல அவங்க கவனமா இருக்க வேணாமா? ஏன் இப்படி பண்ணாங்க? யாருப்பா சர்வர் கொட்டிட்டாரா? சர்வர் இல்லக்கா, அவர் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்தாரு. நான் தான் சொன்னேன் இல்ல பொறுக்கி பையன்னு. அவன் தட்டி விட்டு மேல சூப் கொட்டிடுச்சு. தட்டி விட்டது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா பேசினான். 2 அடி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஐயோ, அடிச்சிட்டீங்களா? அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சா அவங்க பிரச்சனை? யார் அவன்? இந்த மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க. இதுவே எங்க ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முட்டி தூக்கி இருப்பேன். அவன் ஏற்கனவே ஒரு தடவை வழியில ஒரு அப்பாவி பையில பிடிச்சி பணத்தை பிடிங்கிட்டு இருந்தான். அன்னைக்கே 2 அடி வச்சேன். அந்த கோவத்தில் ஃபாலோ பண்ணி வந்தானா இல்லை தற்செயலாக வந்தானான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் கையில் கத்தி வச்சிருந்தான். ஒரு 4 சாத்திட்டு தான் வந்தான் அவனை. ஐயோ, கையில கத்தி வச்சிருந்தானா? என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப அவன் எங்கப்பா? அவனை மேனேஜர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு வந்துட்டக்கா. என்னங்க நீங்க பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? மேனேஜரே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதான் விட்டுட்டு வந்தேன். நீ கையோட அவங்கள போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். இத்தனை நாள் கழிச்சு ஒருத்தன் கத்தியோட தேடி வரான்னா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா. ஆமாக்கா, ஏமாந்த ஆளுங்களை பார்த்து பணம் பறிக்கிற கும்பல் ஒன்று சுத்திட்டு இருக்கு. அதை சேர்ந்தவன் நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். நானே பிடிச்சி கொடுத்துருக்கணும். அடுத்த தடவை கையில் மாட்டுட்டோம், கையை காலில் ஒடிச்சிட்றேன். அது இல்ல சின்ன தம்பி, அவர் எதுக்கு உன்னை தேடி தேடி வந்து அடிக்கிறாருன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பெரிய ஊர்ல அவருக்கு வேற ஆளே கிடைக்கலையா சின்ன தம்பி? சரி, ஏதோ ஒரு தடவை நடந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு போலாம். ஆனா மறுபடியும் தேடி வந்து அடிக்கிறாருன்னா அவரை என்னத்த சொல்றது? இன்னைக்குன்னு பார்த்து நீ கையில கத்தியெல்லாம் கொண்டு போயிருக்க, அதையும் அவரை குத்துறதுக்கு தான் கொண்டு போயிருக்கன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. இத பாரு, ஒரே ஒரு தடவை அந்த கத்தியை வச்சு என்ன மிரட்ட, நானும் உன்னை பார்த்து பயப்படுவேன்ல. பாஸ்,
இவங்க தான் என் வேதனையை புரிஞ்சிக்காம சிரிக்கிறாங்கண்ணா. நீங்களும் கேலி பண்றீங்களே பாஸ். ஹேய், என்ன சின்ன தம்பி, அன்னைக்கு உங்களை வழிப்பறி ஆளு நினைச்சு அடிச்சாரு, இன்னைக்கு உங்களை கத்திய காட்டி மிரட்டுற ரவுடின்னு நினைச்சிருக்காரு. அவர் எதுவும் பேங்க்ல வேலை பார்த்திருக்காரா? நீங்க பேங்க்ல கொள்ளையடிக்க வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டாரு போல. விடு தங்கச்சிமா, எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கேலி பண்றீங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை அந்த ஆளை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சின்ன தம்பி. நாங்க 2 பேரும் வந்து அவரை ஒண்டி இல்லைன்னு பண்ணிடுறோம். சரி, நான் அவரை பார்த்தேனா எந்த ஆங்கிள் நீங்க இந்த முகத்தை பார்த்தீங்க, எந்த ஆங்கிள் இருந்து சார் இவன் உங்களுக்கு ரவுடியா தெரிஞ்சா கண்டிப்பா கேட்போம் பவித்ரா. எனக்கும் அதான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. என்ன போய் அவரு ரவுடி ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாரு பாருங்களேன். என்ன போய் நினைச்சிட்டாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் இப்ப காமெடியே. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது சின்ன தம்பி. ஆனா அவருக்கும் உனக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. அதான் பார்த்த உடனே உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐஷுமா, நான் அடி வாங்குறது உங்க எல்லாருக்கும் கிண்டலா தெரியுதா? இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. ஐஷுமா, ஐஷுமா, நில்லுங்க. ஐஷுமா, நில்லுங்க, ஓடாதீங்க. என்ன பண்றா பாருங்க. சின்ன தம்பி போதும். நில்லுங்க. ஐயோ ஐஷு, ஐயோ, ஐஷுமா, நிக்க போறீங்களா இல்லையா இப்ப? நில்லுங்க. ஐஷு, பாத்து போ. ஐஷுமா, ஐஷுமா. ஏய், பவித்ரா, பவித்ரா, ஒண்ணும் இல்ல. போதும் குறையிறது பாரு. சிரிச்சிட்டே இருக்காத பவித்ரா. ஐஷுமா, டேய் 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 நில்லுடா நில்லுடா. என்னடா அது? அட, அங்க பாருங்க. ஐஷு, சும்மா இருக்க மாட்டியா? ஆஹா, அடாடாடாடா. அம்மா, என்ன குழம்புமா? ஸ்மெல்ல தூக்குது. என்ன குழம்புன்னு நீயே கெஸ் பண்ண பாப்போம். மீன் குழம்பா? இல்லடா. மா, நண்டு குழம்பு மாதிரியும் இருக்கு. வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா? நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜே இல்ல, வெஜ் குழம்பு தான். வெஜ். என்ன குழம்பா இருக்கும்? கெஸ்ஸே பண்ண முடியலையே. வத்த குழம்பு. வத்த குழம்பா? வத்த குழம்பு நம்ம வீட்ல இவ்வளவு மனமா இருந்ததே இல்லையே. அன்னைக்கு ராணி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க ரெசிபிய சூப்பரா சொன்னாங்க. அண்ணியும் அது பிரகாரம் வச்சாங்க. ஓஹோ, அதனாலதான் இந்த ஸ்மெல். சரி சரி, உடனே ஊத்துங்க, சாப்பிடணும் போல இருக்கு. போதுமா சந்துரு? போதும் போதும் அத்தை, போதும். என்னடி முதல்ல அப்பளத்தை சாப்பிட்டுட்டு சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்தப்பா, இன்னும் கொஞ்சம் போடுறேன். போதும். என்ன விசாலம், இத்தனை நாள் நமத்து போன சாம்பாரையும் புளிச்சு போன மோரையும் வச்சிட்டு இருப்ப. இன்னைக்குதான் உங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா செம்ம குழம்பு வச்சிருக்க. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். அத்தை, உனக்கு கங்க்ராட்ஸ் சொன்னா பதிலுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நீங்களும் கங்க்ராட்ஸ் சொல்லக்கூடாது. அன்னைக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும்னு தானே சொன்னேன். அன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தான் சொன்னேன். என்ன கவனிச்சுங்க நீங்க? அப்படியா சொன்னேன்? இனிமேல ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறேன். அப்பதான் மறக்காம இருக்கும். ஏங்கா, இந்த வயசுக்கு மேல நீங்க இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போறீங்க? அழகான தமிழ்ல பேச வேண்டியதுதானே? என்ன ராஜாராம் அப்படி சொல்லிட்ட? நாளைக்கே மாமாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க சிங்கப்பூருக்கோ இல்ல யூகேவுக்கோ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க 4 பேர்கிட்ட இங்கிலீஷ்ல பேச வேண்டாம். டாக்டர் கிட்ட மாமாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். இந்த இங்கிலீஷை வச்சு இங்கிலாந்துக்கு போய் இங்கிலீஷ்ல பேச போறீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விசாலம், கவலையே படாத. நாங்க உங்களை மாஸ்டர் டிகிரில இங்கிலீஷ் மாஸ்டர் ஆக்கி காட்டுறோம். அப்புறம் பேசி கலக்குங்க. கங்க்ராட்ஸ் டி. அத்தை, இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். ஓ, தேங்க் யூ. என்ன இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏப்பா, சேத்தா சாப்பிட்டால? இல்லப்பா, சாப்பிடல. சாப்பிடலையா? என்னப்பா இது? நம்ம கூட உட்காந்து சாப்பிட சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா, ஈவினிங் சாப்பிட்ட ஸ்நாக்ஸே ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா, சோ பசிக்கலன்னா சரின்னு நானும் விட்டுட்டேன். அவ மாணிக்க அங்கிளுக்கு அட்டாக் வந்ததுல இருந்தே கொஞ்ச நாளாவே அப்செட்ல தான் இருக்கா. என்னப்பா அப்படியே விட்டுறதா? நீ தானே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். இல்லப்பா, அவங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அவ அப்செட்டா தான் இருப்பா. நான் பேசிட்டு தான்ப்பா இருக்கேன். வேணும்னா
அவளை டூர் மாதிரி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா என் சந்துரு. இல்ல அத்தை, அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காருல்ல, இந்த சமயத்துல அவ வெளியே போகவும் விரும்ப மாட்டான். சரி இப்ப ஸ்வேதா சரி, என்ன சரி. பண்ணிட்டு இருக்கா? மேலதான்ப்பா இருக்கா. என்னப்பா இந்த மாதிரி நேரத்துல தனியா விடக்கூடாதுப்பா, நம்ம கூடயே வச்சுக்கணும். போய் கூட்டிட்டு வா போ. ம் சரிப்பா. ம் போப்பா. எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கேலி பண்றீங்க? என்ன ஒருத்தன் தேடி தேடி வந்து அடிக்கிறான், நானும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? என்ன போய் அவரு ரவுடி ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாரு பாருங்களேன். கத்தி எல்லாம் வச்சிருக்கவோ என்ன போய் ரவுடின்னு சொன்னாரு. அத நினைச்சுதான் ஐசம்மா ஒரே வருத்தமா இருக்கு. ஏய், என்னங்க இது? ஏண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஐஷு கேக்குறோம்ல, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, எல்லாரும் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு காயோ இன்னைக்கு செம காமெடி பண்ணா. அதை நினைச்சா அதான் சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வருதா? ஸ்வேதா சாப்பிடல நாங்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம், உனக்கு எப்படி சிரிப்பு வருது? கொஞ்ச நேரமாவது ஸ்வேதா கூட உக்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணி இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஊரை பொறுக்கிறதா வேலை உனக்கு. குடும்பத்தோட இருக்க கத்துக்க ஃபர்ஸ்ட். வீட்டில் இருக்கவங்களோட வெளியே இருக்கவங்க முக்கியமா போயிட்டாங்க இல்ல? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். தனியா போற, தனியா வர்ற, தனியா நின்று பேசிட்டு இருக்க, சிரிக்கிற. என்னாச்சு உனக்கு? படிச்சதுக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் சேட்டையெல்லாம். பாரு, குடும்பத்தோட இரு, குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னங்க ராஜாராம், சாப்பிடாம போச்சு. என்னடி அவரே பார்த்துட்டு இருக்க? நீ தப்பு செஞ்சதுனால தானே அவர் திட்டினாரு. விடு, சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடுறீ? ம் சாப்பிடு சாப்பிடு. சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவும் எனக்கு நடக்காம இருந்ததில்ல சந்துரு. நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம இருந்ததில்ல. என் வாழ்க்கையிலேயே நான் ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைக்கலன்னா அது இந்த குழந்தை மட்டும்தான். இந்த வயத்துல நான் ஒரு குழந்தைய சுமக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். ஒரு குழந்தைய சுமக்கிற பாக்கியம் என் வயித்துக்கு இல்லையா? டாக்டர் தீர்மானமா சொல்லிட்டாங்க. இதை நான் உன்கிட்டயும் சொல்ல முடியல, என் அம்மா அப்பா கிட்டயும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியாம ராத்திரி பகலா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன் சந்துரு. நான் இப்படி எல்லாம் அழுவேன்னு வாழ்க்கையில நினைச்சு பார்த்ததே இல்ல சந்துரு.
குழந்தைய பத்தி நீ எவ்ளோ கனவு வச்சிருக்க. எங்கேயாவது ஒரு குழந்தைய பார்த்தா எவ்ளோ சந்தோஷப்படுற. உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு குழந்தை வேணும்னு எத்தனை தடவை நீ சொல்லிருக்க. உனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே சந்துரு. என் அப்பா அம்மா என்கிட்ட குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. ஆண்டி, அங்கிள், ஐஸ்வர்யா, பிரியா எல்லாரும் குழந்தை கேக்குறாங்க. உங்க எல்லாரையும் ஏமாத்துறனே நான். இப்படி ஆயிட்டனே. உங்க எல்லாரோட நம்பிக்கையையும் வீணாக்குறனே. எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்து விமோச்சனமே கிடையாதா? நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? காலம் மாறுமா? காயம் மாறுமா? வானம் பிரிந்த மேகமா? வாழ்வில் உனக்கு சோகமா? காதல் போயின் காதல் சாகுமா? காற்றாகவே நேற்றாகவே நீ பாடலே. உயிர் போகும் நாள் வரை உன்னை தேடுவேன். உன்னை மீண்டும் பார்த்த பின் கண் மூடுவேன். நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? தேவனீன்ற ஜீவனாக உன்னை பார்க்கிறேன். மீண்டும் உன்னை வேண்டும் என்று தானம் கேட்கிறேன். நீ கண்கள் தேடும் வழியோ, என் கருணை கொண்ட மழையோ, நீ மழலை பேசும் மொழியோ, என் மனதை நெய்த இழையோ, வீசும் தென்றல் என்னை விட்டு விலகி போகுமோ, போன தென்றல் என்று எந்தன் சுவாசமாகுமோ, திருவிழியிலே ஒரு கனவென உன்னை தொடருவேன். பொன்னியம்மா, ஆ வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. இவால நம்ம கோயிலுக்கு வர்றவா. வீட்ல பூஜை பண்றேன்னு சொன்னேன். சந்தோஷமா வர்றேன்னா கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். ஆனா எது சம்பந்தமான பூஜைன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிற வீட்ல இப்படி கர்ப்பிணி பெண்களை வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லதுமா. அந்த வீட்ல வாரிசு உருவாகும்மா. ஓ, ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். தாராளமா பண்ணிடுவோம். அது கோயிலுக்கு போயிருந்தப்போ ஸ்வேதாக்கு குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு பேச்சுவாக்குல சொன்னேன். அதுக்காக தான் இவர் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்வேதாக்கும் சந்துருக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுதல். ஆண்டவா, பூஜையில உட்கார்றதுக்கான அருகதையே எனக்கு இல்லையே. நீங்க பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். சரிங்க, வந்துடுறேங்க. வாங்க வாங்க. சந்துரு, ரெடி ஆயிட்டியா? போலாமா? எதுக்கு இவ்ளோ பதற? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்பாவும் ஆபீஸ்க்கு வரமாட்டாரு. நம்மளாவது சீக்கிரமா போயிடலாமேனு தான். போலாமா? அவ்வளவுதானே, 2 minutes போயிடலாம். சரி, ஓகே, போலாமா? போலாம். வா.
சந்துரு, என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு அதான். இங்க பாரு, எதிர்பாராத விதமா வீட்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் அந்த பூஜையில கலந்துக்கணும். ஐயோ அத்தை, ஆபீஸ்ல அப்பா வேற இல்ல, நாங்க போய் ஆகணும். ஆமாமா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னான்ல. டேய், பூஜை எதுக்குன்னு தெரிஞ்சா நீங்களே மீட்டிங் போக மாட்டீங்க. வா சொல்றேன். வா. என்ன சந்துரு, என்ன பாக்குற? இவங்கெல்லாம் நிற மாச கர்ப்பிணிங்க. இவங்களெல்லாம் வச்சு வீட்ல கர்ப்பிணி பூஜை நடத்த போறோம். ஐயா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கர்ப்பிணி பூஜை பண்ணா வீட்ல வம்சம் விருத்தியாகும்னு ஒரு ஐதீகம் இருக்குப்பா. அதுக்காக தான் ஸ்வேதா வச்சு இந்த பூஜை பண்ணலான்னு ஐயா சொன்னாரு. வாங்கோ, 2 பேரும் வந்து உட்காருங்கோ. உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். வா ஸ்வேதா, வா. ஏய் ஸ்வேதா, மீட்டிங் வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், விடு சரியா? ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிற மாதிரி இந்த கர்ப்பிணி பூஜைக்கும் ஒரு தனி விசேஷம் இருக்கு. இந்த மகராசிங்களோட மூச்சு காத்தே ஸ்வேதாவுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உண்டாக்கும். ராஜாராம் சார், புண்ணியம்மா, நீங்க 2 பேரும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவா. நீங்களே கையை பிடிச்சு 2 பேரையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரசமரத்தடி அமர்த்தவனே போற்றிவோம், அகந்தை அழிப்பவனே போற்றிவோம். இப்படி உட்காருங்க, சபையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அற்றம் தவிர்ப்பவனே போற்றிவோம், ஆதி முகத்துவனே போற்றிவோம். உட்காருங்க. சோதரனே போற்றிவோம், ஆதி மூலமே போற்றிவோம், ஆனந்த முருகே போற்றிவோம், கருகாக்கும் நாதிபியை போற்றிவோம், கருவரகாதியை போற்றிவோம், கருகாவூர் தேவியை போற்றிவோம், செங்கல் தீர்த்தவரை போற்றிவோம், ஈஸ்வரனின் இதயக்கணியை போற்றிவோம், கருகாவூர் இசையின் மணியை போற்றிவோம், ஓம் முல்லை வனநாதனின் சுந்தரியை போற்றிவோம், மூகுலகாக்கும் அன்னையே போற்றிவோம், மைந்தன் வேண்டவன் கருவாய் போற்றிவோம், மாதர் மணமகளின் தெய்வாய் போற்றிவோம், ஓம் பிள்ளை கடிதத்தின் பேருடையை போற்றிவோம், பிறவி பயந்தந்து அருள்வாய் போற்றிவோம், பிண்டமாயிருக்கும் கருவளப்பாய் போற்றுவோம், பிரம்மனின் மடப்பிற்கு உயிர் தருவாய் போற்றுவோம். பொட்டு வச்சு கொடுக்கும். சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றுவோம், சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றுவோம், ஆதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றுவோம், மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றுவோம். மாலையை வாங்கிக்கோங்க, அவளுக்கு போட்டு விடுவோம். வாய் போற்றுவோம், வேண்டுபவர் அருகில் வந்திடுவாய் போற்றுவோம். வாங்கிக்கோங்க, அவருக்கு போடுவோம். அழைத்த கற்பம் உருவாக்கி உயிர் கொடுத்தாய் போற்றுவோம், காமதேனு அழைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றுவோம், தாயே உன்னருள் என்றும் தர வேண்டும் போற்றுவோம், வழக்கரத்தால் அபயமளிக்கும் மனிதாமணியே போற்றுவோம், இடக்கரத்தால் கற்பத்தை காத்து நிற்பாய் போற்றுவோம், பத்மபீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றுவோம். இந்த ஓம் விநாயகனே போற்றுவோம், இணைகள் திருப்பவனே போற்றுவோம். குட்டிக்குவோம். அரச மரத்தை அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அடிப்பவனே போற்றுவோம், அருகனில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணைமுகத்தோனே போற்றுவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதிமூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், பகவான் சந்ததியே போற்றுவோம், இடரை களைபவனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், உண்மை வடிவே போற்றுவோம். கும்பத்தை நமஸ்காரம் பண்ணிக்குவோம். ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றுவோம், சர்வேஸ்வரனின் சரிபாதியே போற்றுவோம், சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரையே போற்றுவோம், பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றுவோம், பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றுவோம், ஆதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றுவோம், பாரனில் மகிழ்வான் வாழ்வழிப்பாய் போற்றுவோம், நெய்யாலே படிமடுக நீ மகிழ்வாய் போற்றுவோம், மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றுவோம்,
தூய்மையுடன் வணங்குவோர் துயர்தலைப்பாய் போற்றுவோம். வாய்மையுடன் வரம் தந்து வளம் தருவாய் போற்றுவோம். வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றுவோம். வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகே போற்றுவோம். கலைந்த கற்பம் கருவாமை இந்த தேங்காயை உடைச்சு கொண்டு வாங்க. ஸ்வேதா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வா, எந்திரிச்சு வா. பொன்னிமா, கடவுள் உங்களுக்கு கை மேல பலனை கொடுத்துட்டார். யாருக்கு வாய்க்க வந்த அதிர்ஷ்டம்? இங்க பாருங்க, தேங்காயில பூ விழுந்திருக்கு. அப்பா, நீங்க நினைச்சது அமோகமா நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயரே, உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணும். இந்த சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னு நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல. கண்டிப்பா நடக்குமா? அம்பாளோட ஆசீர்வாதத்தால தான் தேங்காயில பூ விழுந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. தரும் கல்வி தரும் பொருளாடம் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் குற்றமில்லா இடம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே. நல்லபடியா தடையில்லாம இந்த பூஜை முடிஞ்சிருக்கு. சுவாமி கிட்ட நன்னா வேண்டிக்குங்கோ. கலையாத கல்வியும் குறையாத வயதும்போர் கபடுவாராத நடமும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் அழுபணி இல்லாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கேள்வியும் மாறாத வார்த்தையும் தலைகள் மாறாத குடையும் குறையாத நெறியமும் போனாத போடுமோர் துன்பமில்லாத வாழ்வும். பெரியவாள்லாம் அட்சதையை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க. துய்யனின் பாதத்தில் அன்பும் உறவு பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அடையாழி அருகிலும் ஆயனது தங்கியே ஆதி கடவுளின் வாழ்வே. எல்லாரும் அக்ஷதையை போடுங்க. அபதீசர் உருவாகும் அகலாத சுகவாணி அருள்வாணி வாங்க குடந்தரைக்கும் வள்ளல் பெருமக்கள் நீங்காத செல்வம். நல்லபடியா பூஜை முடிஞ்சது. எழுந்துக்கோங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க. வரோம். வாங்க போலாம். கடவுளே, எல்லாரும் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. குழந்தைய பத்தின எவ்வளோ கனவோட இருக்காங்க. இத்தனை பெரியமா நான் ஏமாத்த போறேன். இவங்கள நான் ஏமாத்த கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு கடவுளே. அது ஒன்றும் இல்லை சார், உங்களை நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதிசயமா இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க. சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன் சார், பிஸ்னஸ் வேலையா. சரி, வந்து உங்களை எப்படி நேரில் பார்க்காம போகிறதா தான் வந்தேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்களோட ஸ்ட்ரென்த்தே பொன்னி மில்லோட மெட்டீரியல் தான். சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சார் கவலை? தேங்க்யூ ஸோ மச். சரி, என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க? 2 மணிக்கு ஃப்ளைட் சார், நான் கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை சார், வர்ற வழியில் பொன்னி சிறுதானின்னு ஒரு கடையை பார்த்தேன். நம்ம பொன்னி மில் பேரில் இருக்கேன்னு சாப்பிட உட்காந்தேன். என்ன டேஸ்ட் சார் அங்கே, சூப்பராக இருந்தது. சிறுதானியத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார். சின்ன கடை தான் சார், ஆனால் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. நல்ல கூட்டம்.
ஜனங்க காத்திருந்து சாப்பிட்டு போறாங்க சார். நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு தொழில் பண்ணா அந்த தொழில் சக்சஸ் ஆகிறதுக்கு அந்த கடை ஒரு உதாரணம் சார். நீங்க கண்டிப்பா அவசியம் ஒரு நாள் அங்க சாப்பிடணும் சார். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அன்னைக்கு பார்த்ததுமே எக்ஸைட் ஆனேன். இப்போ ரொம்பவே ஃபீல் ஆகுது ஸ்வேதா. நீ ஏண்டி ஃபீல் ஆகணும்? வேண்டாண்டி, நீ டல் ஆகாத. உன்கிட்டயாவது நான் மனசை விட்டு பேசணும். வேண்டாம் ஸ்வேதா, நீ ஃப்ரீயா இரு. உனக்கு இந்த மாதிரி சோக மூட்லாம் செட் ஆகாதுடி. இல்ல பிரீதா, நான் என்ன சமாதானம் பண்ணிக்கணும்னு தான் நான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனா முடியல. ஃபீல் பண்ணாத ஸ்வேதா, ப்ளீஸ் டி. உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. விலகி விலகி போலான்னு நினைக்கிற சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகவே போகாதுங்கிற மாதிரி தான் உன் நிலைமையும். என்னை பார்க்க வரவங்க, என்கிட்ட பேச வரவங்க எல்லாருமே குழந்தைய பத்தியே கேக்குறாங்க. என்னோட விஷயம் தெரிஞ்சுதான் கேக்குறாங்களோன்னு ஒரு சின்ன பயம். அப்படி எதுக்காகடி பயந்து பயந்து இருக்கணும்? யாராவது ஒருத்தர்கிட்ட ஓப்பனா உன்னோட ப்ராப்ளம் பத்தி சொல்லிடு. என்னடி நான் சொல்றது சரிதானே? இல்லடி, அந்த பீரியடை நம்ம தாண்டிட்டோம். வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. யார்கிட்டயும் போய் சொல்ற தைரியம் என்கிட்ட சத்தியமா இல்ல. ஏன் தெரியுமா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நான் கேட்கும் போது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு தானே சொன்னீங்க. சொல்லும் போதெல்லாம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. 2 பேரும் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஆனா டாக்டர் குழந்தை பிறக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. இவங்கெல்லாம் நிறமாச கர்ப்பிணிங்க. வீட்டுல கர்ப்பிணி பூஜை நடத்தினா நம்ம வீட்டுல வம்சம் விருத்தியாகும். ஏன் ஸ்வேதா, நீயும் சந்துருவும் இதை டிஸ்கஸ் பண்ணி ஏன் நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? இப்பெல்லாம் நிறைய பேர் குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்களே. பிரீதா, என் வீட்ல நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கே தைரியம் இல்லாம இருக்கேன். அப்புறம் எப்படி நான் தத்தெடுக்கிறத பத்தி எல்லாம் பேசுறது? அவங்க உடைஞ்சிருவாங்க. குழந்தையும் வேணுங்கிற, தத்தெடுக்கவும் முடியாதுங்கிற. குழந்தைக்கு வேற என்ன தாண்டி வழி? வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? அது தாண்டி எனக்கும் தெரியல. ஏன் பிரீதா, இந்த சரோகேட் மதர்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல? எது? இந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதா? அதுவா? ஆமா, அந்த வாடகை தாய் முறைதான். அப்படி குழந்தை பெத்துக்கிட்டா எப்படி? என்னோட கருமுட்டை, சந்துருவோட உயிரணு, இது ரெண்டும் சேரும்போது அது எங்களோட குழந்தையா தானே இருக்கும். அப்படி ட்ரை பண்ணா என்ன? அது கூட நீ எப்படி உங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாம பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நம்ம கேள்விப்படுற அளவுக்குலாம் அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி நீங்களே அப்படியெல்லாம் வாடகை தாய் மூலமாலாம் போக முடியாது. குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ்க்காவது முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த முடிவுக்கே போக முடியும். சடனா 6 மாசத்துலலாம் அந்த முடிவு எடுக்க முடியாதுடி. இல்ல பிரீதா, அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது.
என் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. என் குழந்தைய பார்க்காம போற நிலைய என் அப்பாவுக்கு என்னால தர முடியாது பிரீதா. ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் டைம் கூட. நீ என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நான் திங்க் பண்ணி சொல்றேன். ஏய், நான் உன்னை தாண்டி நம்பியிருக்கேன். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீ தாண்டி என்னை காப்பாத்தணும். சரி, நீ worry பண்ணிக்காத. கண்டிப்பா ஒரு பெட்டர் சொல்யூஷனோட நான் உன்னை மீட் பண்றேன். சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணே, என் ஃப்ரெண்டோட ஐடி கம்பெனி கிண்டியில இருக்கு. அவகிட்ட நம்ம கடையை பத்தி சொன்னேன். நேர்ல வா பேசிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் சின்ன தம்பியும் போய் பார்த்து பேசிட்டு வரோம். ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. சரி, ஓகே ஐஷு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சரியா? சரி, பார்த்து பார்த்து. சூர்யா, அந்த வரேன். சூர்யா, அங்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு பாரு. எங்க உட்காருதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. உட்காரவே. சரி பவித்ரா. என்னங்கய்யா, எங்க உட்காருதுன்னு தெரியலையா? சரி வாங்கய்யா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க, பார்த்து வாங்க. அவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இங்க இருக்க கூடாது. எடுத்து மூஞ்சில எறிங்க. ஒரு நிமிஷம், இப்ப உட்காருங்க. தம்பி, இந்த கடை எவ்வளவு நாளா வச்சு நடத்துறீங்க? இல்லைங்கய்யா, ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. அப்படியா? ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நீங்க நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க தம்பி. நான் வாக்கிங் போற இடத்துல உங்க கடையை பத்தி அவ்வளோ பெருமையா பேசிக்கிறாங்க. ஆமாங்கய்யா, சிறுதானிய உணவு கிராமத்து ருசியாவே இருக்கணுங்கிறதுக்காக வில்லேஜ்ல இருந்து சமைக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சமைக்கிறோம். அதனால தான் இந்த பேரு. ஐயா, என்ன சாப்பிட்றீங்க ஐயா? என்ன சாப்பிடலாம்? உங்க கடையில் என்ன ஸ்பெஷல்? ஐயா, அந்த போர்டில் இருக்க எல்லாமே ஸ்பெஷல் தாங்க ஐயா. அது என்னப்பா அது? ராசா தோசைன்னு போட்டிருக்கு. ராஜா தோசைன்னு புதுசா ஒரு தோசையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற தோசையெல்லாம் கம்பு, கேழ்வரகுன்னு தனித்தனி தானியத்துல பண்றது. ஆனா இந்த ராஜா தோசைங்கிறது நவ தானியங்களையும் பயன்படுத்தி பண்ற தோசை. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது சரிப்பா, அந்த தோசைக்கு ராசா தோசைன்னு என் பேர் வச்சிங்க? ராஜாராமுங்கிறது என்னோட அப்பா பேருங்க ஐயா. எங்களோட பெஸ்ட் ஃபுட்டுக்கு என்னோட பெஸ்ட் அப்பாவோட பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணி இந்த பேரை வச்சிருக்கோம் ஐயா. இந்த காலத்துல அப்பா மதிக்கிற பிள்ளைங்களை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு உங்க அப்பா நான் அவ்வளோ பிடிக்குமாயா?
பசிக்கிற போதெல்லாம் சோறு போற அப்பாவை விடவும் நேரம் பார்த்து காலம் பார்த்து அந்த சோத்தை சம்பாதிக்க என்ன வழின்னு கத்து கொடுக்குற அப்பா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஐயா. அப்படி எல்லாமே கத்து கொடுத்தவர் எங்க அப்பா. அவர்னா எனக்கு உசுரு. ஐயோ ஐயா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ராஜா தோசை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா, இந்தாங்க ராஜா தோசை. ரொம்ப நன்றி. பவி, வரேன். தண்ணி. இந்தாங்க ஐயா, இதுதான் எங்க கடையோட ஸ்பெஷல் தோசை. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. அருமை. சூர்யா, மாமா வந்திருக்காரு. யாரு, உங்க அப்பாவா? ஏய், ஏன் அப்பா இல்ல, உன்னோட அப்பா, என்னோட மாமா சூர்யா. பவித்ரா, எங்க எங்க? ஏய், அங்க பாரு, அங்க உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிடுறாருல, அவர் வேற யாரும் இல்ல சூர்யா, மாமா தான். அவரா? எப்படி சொல்ற பவித்ரா? ஐயோ, அவரோட விரல்ல அத்தை போட்ட மோதிரம் இருக்கு சூர்யா, நான் பார்த்தேன். பவித்ரா, இரு பவித்ரா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணலாம்? பார்த்து. ஐயா, சாம்பார் ஊத்துட்டுங்களா? என்ன சொன்னல பவித்ரா, அப்பதான். பவித்ரா, வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பலாமா? பார்த்து, ஆனா அவருக்கு தெரிஞ்சிட போதும். சரி சரி, தெரியாம எடுக்கலாம். ஆன் பண்ணு. சூர்யா, மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா எதுக்காகவோ அடையாளத்தை மறைச்சிட்டு வந்திருக்காரு, அது நம்ம கலைச்சிட வேண்டாம். இல்ல சூர்யா, அது வேற யாராவே இருக்கட்டும், நாம வேற யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்கலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, வா போலாம். வா. ஐயா, இன்னொரு தோசை சாப்பிடுறீங்களா? ஐயா, போதுமா? வேணாமா? ஐயா, எங்க கிட்ட இன்னும் நிறைய ஸ்பெஷலான தோசை எல்லாம் இருக்கு, அதையும் சாப்பிட்டு பாக்குறீங்களா? போதுமா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நான் இன்னொரு தடவை வரப்ப சாப்பிட்டுக்கிறேன். கையை எங்க? ஐயா வாங்க ஐயா, பவித்ரா தண்ணி எடுத்துக்க. பாத்தீங்க.
உங்களை மாதிரி பெரியவங்க எங்க கடைக்கு வந்தது எங்களோட பாக்கியம். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. வேணாம், புள்ளதாச்சு புள்ள குனியக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லபடியா புள்ளைய பெத்தெடுப்ப, நல்லா இருக்கணும்பா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா வேணாங்க ஐயா. வெய்யப்பா, நான் கிளம்புறேன். ஐயா இருங்க, சேஞ்ச் எடுத்துட்டு வரேன். நான் உன் கடைக்கு அடிக்கடி வருவேன், சாப்பிட்டு கழிச்சுக்கிறேன். நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் பண்ணிடு, நெக்ஸ்ட் நான் சொல்றேன். மேடம், என்ன பூஜா பரபரப்பா வர? எங்க போயிட்டு வர? நம்ம சேம்பருக்கும் மில் ஓனர் அசோசியேஷன் கிளப்புக்கும் போயிட்டு வரேன் மேடம். மில் ஓனர்ஸ் கொஞ்சம் பேரை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க தான் உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னீங்கல்ல. ஓ, அதுக்கு தான் போயிட்டு வரியா? சரி, கள நிலவரம்லாம் எப்படி இருக்கு? மில் ஓனர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? மேடம், எனக்கு ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஷாக்கிங்? நான் பேசின வரைக்கும் கள நிலவரம் உங்களுக்கு சாதகமா இல்ல மேடம். அப்படியா? கள நிலவரம் எனக்கு சாதகமா இல்லையா? என்ன சொல்ற பூஜா? என்ன மேடம் சீரியஸான விஷயம் சொல்ற, சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, நான் சிரிக்கல. என்ன விஷயம் கேள்விப்பட்ட? சொல்லு. மில் ஓனர்ஸ் மோஸ்ட்லி உங்க மேல அதிருப்தியா இருக்காங்க மேடம். நீங்க அடாவடியா நடந்துக்கிறீங்களா, யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, அப்புறம் அந்த சைட் பார்த்தா பொண்ணு மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவங்க ரொம்ப அன்பானவங்க, மரியாதையானவங்கன்னு பேசிக்கிறாங்க மேடம். சரி, அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா வருமோன்னு பயப்படுறேன் மேடம். பூஜா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்பவுமே அதுவா வர்றதில்ல. என்ன ரிசல்ட் வரணும்னு நாம நினைக்கிறோமோ அத வர வைக்கிறது. நான் எப்போ போட்டி போடும் போதும் நீ சொல்ற அந்த கள நிலவரம் எனக்கு எதிராக தான் இருந்திருக்கு. அத மீறி தான் நான் ஜெயிச்சிருக்கேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. எப்படி மேடம்? பெரும்பாலும் எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அதத்தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வெயிட் அண்ட் see. சரிங்க மேடம். பார்கவி, நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ.